ஹாய் guys, ஸோ டே 3 ஆஃப் மை செல்ஃப் ஸ்டடி ஜேர்னி எப்படி போச்சு, நான் என்னெல்லாம் படித்தேன், நான் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன், எப்படி நோட்ஸ் எடுத்தேன், ஸோ எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சா, கரெக்ட் டைமில் என்னால் ஷெட்யூல் முடிக்க முடிஞ்சிச்சா, இதை பற்றி தான் ஒரு ப்ரீஃபாக இருக்கும். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ரெகுலர் மார்னிங் ஒரு 4:15 4:30 மாதிரி எழுந்திரிச்சு மேக்ஸ் தான் டிவிகே கிளாஸ், ஐ மீன் அந்த ஒரு பேட்ச்சு. அதில் வந்து ஒர்க் அண்ட் டைம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, ஸோ அந்த வீடியோ எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ் அப்படியே பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமாக முடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் லீவாக அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எழுதி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரமாக முடிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு திருக்குறள் தான் ரீட் பண்ணேன். ஸோ திருக்குறள் அதிகாரம் 6 அதுவும் படித்து ஓரளவு ஓகே ஆக்கிட்டு பழமொழி 400ல் ஒரு 5 பழமொழி படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பழமொழி 400 குறிப்பெடுத்து வச்சுருந்தது இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அந்த குறிப்பையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு ஆர்டிகல்ஸ் படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆர்டிகல்ஸையும் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஐஎன்எம் எடுத்துட்டேன். ஸோ ஐஎன்எம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படித்து வச்சுருப்போம்ல, அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் படிக்கிறது வரும். ஸோ நான் வந்து தனியாக நோட்ஸ் எடுக்கல, அதுக்குள்ளேயே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி எடுத்தது மாதிரி தான் எடுத்தேன். படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பெருசாக படிக்கிற மாதிரி இருக்காதுல்ல, ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடியும், அந்த மீனில் அப்படி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் போயிட்டு எக்கனாமிக்ஸு. ஸோ எக்கனாமிக்ஸ் எனக்கு எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோத்தையும் படிச்சினேன். அண்ட் இன்றைக்கி படித்த டாபிக் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியலை. ஸோ நாளைக்கு படிக்க போகிறது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் நோட்ஸ் கேட்டு நான் 2-3 வீடியோ போட்டிருந்தேன், யாருமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் தரல. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் தந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ பாலிட்டி முடிச்சுட்டு சயின்ஸ் எடுத்தேன். சயின்ஸில் வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த லெசன் முடிக்கணும், ஆனால் வந்து டைம் வந்து அந்த லெசன் முடிக்கிறதுக்கு அளவுக்கு டைம் நமக்கு இருக்காது. அதனால சரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டேன். ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கலாம் அப்படின்னு. ஸோ நாளைக்கு இந்த லெசன் ப்ளஸ் மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் வந்து போட்ட பேஜ் என்னமோ 3-4 பேஜ் போட்டிருக்கேன், ஆனால் அவ்வளோலாம் முடிக்கலை. என்னால் முடிஞ்ச அளவு முடிச்சு வச்சுருக்கேன். தென் ஸ்ட்ரைட்டாக ஹிஸ்ட்ரி, அதுவும் அப்படி தான் என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க முடியலை. அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு, இதில் ஒரு விஷயம் மட்டும்தான் நோட் பண்ணேன். அது என்னென்னா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு ஆதிக்காலம் அந்த ஸ்கூல் படிக்கும்போதே அந்த ஹிஸ்ட்ரியை சுத்தமாக பிடிக்காது. இதில் வேறு இப்போ படிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஹிஸ்ட்ரி தான் படிக்க வர மாட்டேங்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படித்தாலும் ஓரளவு ஒரு ஐடியா இருக்குது, எழுத முடியும் எல்லாம். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்தாலே ஒன்று தூக்கம் வருது, இல்லைனா படிக்க மூடே இல்லை, இல்லைனா ஏதாவது ஒர்க்கு வருது. இன்றைக்கி எப்போல்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்தேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து தூக்கமும் மைண்டு சரி இல்லாத மாதிரி ஆச்சு. ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே சமயம் நான் சயின்ஸ் எடுக்கட்டும் பாலிட்டி எது எடுத்தாலும் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் ஃபோக்கஸே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. உங்களுக்கு யாராவது அந்த ஒரு வழி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சரியா? யாராவது இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஐ மீன் ஹிஸ்ட்ரி எடுத்தாலே நமக்கு போர் அடிக்கிற மாதிரியும் தூக்கம் வர மாதிரியும் அந்த மாதிரி இருக்குதுன்னா. ஆனால் நான் போன வீக்கும் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு தான் நான் பெண்டிங் வச்சேன். அதுவும் இந்த 11th சொன்னாலே கொஞ்சம் பவ்வாக இருக்குது, ஒரு மாதிரி வளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ போன வீக்கும் படிக்கலை, இந்த வீக்கும் படிக்கலை, அது எப்படியோ இருக்குது. ஸோ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, என்னால் ஐஎன்எம் படிக்க முடியுது, எக்கனாமிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியுது, அந்த ஹிஸ்ட்ரி தான் முடியலை. ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு எடுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு அப்படின்னு நினச்சிருக்கேன். போன வீடியோவில் நான் ஆக்சுவலாக டைம் டேபிள் போட்டேன், நான் இந்த மாதிரி டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த டைம் டேபிளை தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து நான் ஐஎன்எம் ஃபஸ்ட்டு போட்டது தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து படிக்க முடியலை அந்த மாதிரி கொஞ்சம் இது ஃபீல் ஆகுறனால. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹவர்ஸில் நீங்கள் எப்படி மாற்றி போடலான்னு பாருங்கள். 1:30 மணிக்கும் இந்த சப்ஜெக்ட்கெல்லாம் கொடுக்குறது மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக எழுதி வச்சுருக்கேன், ரவீந்திரநாத் தாகூரோட வாழ்க்கை வரலாற்றுகளை பற்றி படிக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கி அந்த நோட்ஸை மட்டும்தான் எடுத்து வச்சேனே தவிர்த்து அதில் ஒன்றுமே முடியலை. அண்ட் தமிழ் கண்டிப்பாக 8th இயர் ஃபஸ்ட்டு வந்து 2 செய்யுள் பாட்டு இருந்துச்சு, அந்த 2 செய்யுள் பாட்டையும் அப்படியே முடிச்சுட்டேன். அந்த லகர வேறுபாடு யாரடா கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் படிக்க மண்டைக்குள்ளே ஏதோ வந்து சாம்பார் மிக்ஸி எல்லாம் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டென்ட்டுக்கு ஒன்று ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்தளவு படிச்சிருக்கேன், அந்தளவு கொஞ்சம் எல்லாம் அதெல்லாம் வராது தான். சரி, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சோர்ஸ்லேருந்து தான் நான் கொஞ்சம் எடுத்து படித்தேன்.
பார்த்தா தான் எனக்கும் தெரியும். ஓகே. அழகு, அழகு, அழகு இந்த 3 இருக்கா? அது ஏதாவது ஞாபகம் இருக்குமா? எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40ஓ 50ஓ படித்தேன். அந்த 50ல எனக்கு வெறுத்து போச்சு. அதனால் மூடி வச்சுட்டேன். சரி 1 மார்க் தானே பார்த்துக்கலான்னு. ஆனால் அந்த 1 மார்க் தானே இருக்கக்கூடாதுன்னு தோணும். பட் இருந்தாலும் இதெல்லாம் முடியலை. இது நான் ஆக்சுவலாக ஒரு 4th டே போட்டிருக்கேன். அந்த 4th டே படிக்கும்போதும் புதுசாக இருக்குது. அப்பா! இது ஒன்று. தென் கலைச்சொற்கள். ஆனால் இன்றைக்குள்ள டைம் டேபிளில் நான் கலைச்சொற்களே போடலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. கலைச்சொற்கள் நம்ம படிக்கலைன்னா. ஏன்னா லாஸ்ட் வீக்கும் நான் எதுவுமே தொடரல. ஒரு நாள் தான் படித்தேன். இந்த வீக்கும் தொடரல. ஸோ நாளையிலேருந்து எப்படிங்களும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கூட எஃபோர்ட் போடலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கு டைம் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1:30 மணிக்குள்ளே வேஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1:30 இல்லை, நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். மேபி ஃபுல்லாகவே இருந்து ஃபோக்கஸ்டாக படிச்சிருந்தேன்னா இன்றைக்குள்ள ஷெட்யூல் என்னால் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் என் விளையாட்டுனால என்னால் அந்த ஷெட்யூலை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியலை. நாளைக்கு பார்ப்போம் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இல்லையான்னு. நான் வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். லாஸ்ட் வீக்கும் மண்டே நான் வந்து பக்கா கிளியராக என்னால் முடிஞ்ச அளவு ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் 3/4 முடிக்க பார்த்துட்டேன். ஆனால் அதே டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே போக ஒரு பாடம் 2 பாடம் 3 பாடம் 4 பாடம் பெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கும் மண்டே தான் படிச்சுட்டேன். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு வந்து இது சேலஞ்சிங்காக இருக்கா? என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுன்னு எனக்கு தெரியலை. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்லணும்னு தெரியாது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை. ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்களும் புதுசாக ஃப்ரெஷ்ஷராக ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டிலில் வந்து நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து பார்க்குறீங்களா பார்க்கலையா எனக்கு தெரியலை. ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்க, வாட் எவர் இட் மேபி பண்ணும்போது வந்து நம்மளையும் நம்பி பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கூட படிக்கணும், அவங்களுக்கு வந்து கிளியராக நோட்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தங்களோட சப்போர்ட் வந்து என்னோடய ஒவ்வொரு சக்ஸஸுக்கு ஒரு முன்னேற்ற பாதையாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அண்ட் நோட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் தருவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ டே 8 வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துலாம். ஸோ பாய்.